காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அருகே இளம்பெண்ணை கத்திமுனையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி நடைபெற்றிருக்கிறது. 2 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட 4 பேர் கொண்ட கும்பலால் இந்த பாலியல் வன்முறை முயற்சி நடைபெற்ற நிலையில் அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். அந்த 4 பேர் யார், விவரங்கள் என்ன? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்திருக்கக்கூடிய ஒரு அருகாமை பகுதியிலே 23 வயதுடைய வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் ஒருவர் தனது தோழியுடன் தங்கியிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகுடம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையிலே பணிபுரிந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த இளம்பெண் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த வாலாஜாபாத் அருகாமை பகுதியில் இருக்கக்கூடிய மளிகை சாமான்களை வாங்குவதற்காக அங்கு கடையை நோக்கி சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதற்காக திரும்பி வந்த நிலையிலே அங்கு மதுபானம் அறிந்துவிட்டு அங்கு அதீத மதுபோதையிலே இருந்த 4 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 4 பேரிலே சரித்திர பதிவேடு குற்றவாளி 2 உட்பட 4 பேர் அங்கு இருந்த நிலையிலே அந்த இளம்பெண்ணை பேசி வசீகரப்படுத்தி அந்த இளம்பெண்ணை அந்த பாலியல் பலாத்கார முயற்சியானது அந்த இளம்பெண்ணை கத்தி முனையிலே தாக்கி கத்தி முனையிலே பாலியல் பலாத்கார முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. இந்த வழக்கிலே தொடர்ந்து 2 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் கோனேரிக்குப்பம் பகுதிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரங்கா, அதே போன்று சந்திரசேகர், அதே போன்று சதீஷ்குமார் என்கிற 3 இளைஞர்கள் தற்போது காவல்துறையினரால் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையிலே தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டு அதில் இந்த சரித்திர பதிவாளி குற்றவாளிகள் 2 இந்த மாவுக்கட்டானது தற்போது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மேலும் ஒருவராக இருந்து வரக்கூடிய வெங்கடேசன் இந்த வழக்கிலே தொடர்ந்து போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார்.